நம்ம வீடு கட்டுற ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா ரூஃப் கான்கிரீட். இந்த ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ போடும்போது ரூஃப் கான்கிரீட் பண்ணுற அன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயத்தை செக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்கஃபோல்டிங் செக்கிங். அதாவது ரூஃப் கான்கிரீட் மேலே போடுறாங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக ஒரு சென்ட்ரிங் மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும். எல்லா ஜாக்கையுமே ரெடி பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ப்ராப்பரான வைப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலம், பீம், ஜங்ஷன் எல்லாத்துலேயுமே போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அணிக்கும் சேர்ப்பட வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டிஃபெக்ட் ஏற்படுத்தும் கான்கிரீட்டுக்கு. அதனால் வைப்ரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, நம்ம எவ்வளோ கான்கிரீட் போட போகிறோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு செக்கிங் மெஷர்மெண்ட் மாதிரி நம்ம ராட்லேயே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்கிரீட் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. அதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செக்கிங் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கான்கிரீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் போட ட்ரை பண்ணுங்கள்.